அப்போ எல்லா பேரண்ட்ஸும் இன்னைக்கு வந்து கீழே தியேட்டரில் பேரண்ட் ஓரியன்டேஷன் இருக்கு, அது கண்டிப்பாக கலந்துக்கணும். மேலே பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எல்லாரும் அங்கே கலந்துக்கணும். இந்த ஃப்ளிப் புக்குன்றது ஒரு சில கிரேட் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவல் புக்கே வந்து நீங்கள் நெட்லேயே கூட சொல்லி தரலாம். புக்கு வராதவங்களுக்குலாம் அப்போலாம் நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். முக்கியமாக நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மொழி, நம்மளுடைய எல்லாத்தையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். நம்மளுடைய பழமையை மறக்காமல் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லித்தர குழந்தைங்க திருப்பியுமே ஸ்கூலுக்கு வரணும். எதுக்கு? வாலண்டியர் பண்ணுறதுக்கு, இல்லை டீச்சிங் பண்ணுறதுக்கு. அப்படி அவங்க நம்ம செய்கிற வேலையை அவங்க தொடரலைன்னா இது திருப்பி கண்டினியூ ஆகாது, நம்மளுடைய மொழி கண்டினியூ ஆகாது. ஸோ அதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா படித்து முடித்த குழந்தைங்களுக்கு வாலண்டியர்க்குன்னு சொல்லி வராங்க. அவங்களாம் கிளாஸில் அசிஸ்டன்ட் டீச்சராக இருக்காங்க. ஸோ எய்ம் என்னன்னா அவங்க தான் நெக்ஸ்ட் டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டீச்சர்ஸ் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ தட் அவங்க மொழியை மறக்காமல் இருப்பாங்க. டெய்லியும் நான் வந்து பாடம் நடத்துறதுனால அவங்க இன் டச்சில் இருப்பாங்க. ஸோ மொழியை காப்பாற்றணும், இதுதான் நம்ம எய்ம். ஸோ அந்த எய்முக்கு நம்ம என்ன ஒரு கோல் வச்சுருக்கோம்னா, நம்ம குழந்தைங்க நம்ம படிக்கிற குழந்தைங்க அவங்களால நல்ல சரளமாக தமிழ் பேச முடியணும். எந்த வார்த்தையை கொடுத்தாலும் அவங்க தமிழில், இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்ற தெரியணும், தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மாற்ற தெரியணும். ஸோ தட் எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, யூஸ்வலி பீப்புள் திங்க் இன் தியர் நேட்டிவ் லாங்குவேஜ்னு. ஸோ நம்ம தமிழில் நினச்சா கூட அதை இங்கிலீஷில் மாற்ற தெரியணும் அவங்களுக்கு. இப்போ இங்கே வளர குழந்தைங்க இங்கிலீஷில் தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழில் திங்க் பண்ண வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிறது ஒரு தனித்துவம் என்னென்னா, நம்ம ஸ்கூலில் படித்து முடிக்கிற குழந்தைங்க தமிழ்லேயே புத்தகம் எழுதி வெளியிடணும். 8வது படித்து கிராஜுவேட் ஆகிறவங்க நம்ம ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேட்குறோம், அந்த குழந்தைங்க ஒரு தமிழ்லேயே கதை எழுதி அதை வெளியிடணும்னு சொல்லி. அதுக்கு ஸ்கூல் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, இதுதான் வந்து நம்ம மெயின் எய்மாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்க திங்க் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும்போது அந்த ஒரு கதையை கூட அவங்க இங்கிலீஷில் ஒரு ஃபேண்டசி கதையோ எதையோ ஒன்று இங்கிலீஷில் தோணுச்சுன்னா அதை தமிழில் அவங்களால எழுத முடிஞ்சதுனாவே அவங்க தமிழ் நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களால எழுத பேச முடிஞ்சதுனாவே அதுவே ஒரு நம்மளுடைய வெற்றியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மெயின் எய்மாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு உங்கள்கிட்டேருந்து நாங்கள் என்ன ஒரு எதிர்பார்க்குறோம், ஸ்கூல்லேருந்து என்ன எதிர்பார்க்குறோம்? ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்கூல் இல்லை எனி ஸ்கூல் தமிழ் நடத்துறது யாரும் ஒரு ப்ரொஃபஷ்னல் தமிழ் பிஎட் முடிச்சுட்டு தமிழ் டிகிரி படிச்சுட்டு வந்து நடத்துகிறவங்க இல்லை. உங்களில் ஒருத்தவங்க தான் டீச்சர். ஸோ நம்ம ஒரு குழந்தைய நடத்துறதுக்கே வீட்டில் தமிழ் சொல்லித்தரதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ நீங்களே டீச்சர் ஆனால் கூட நீங்கள் ஒரு 20 குழந்தை இல்லை 15 குழந்தைய நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் வருஷத்துக்கு வாரத்துக்கு 1 மணி நேரம் தான் அந்த குழந்தை அந்த டீச்சர் கூட இருக்காங்க. நம்ம பாடத்திட்டமே வருஷத்துக்கு 32 கிளாஸ் தான். 32 கிளாஸ் 4 வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு. அப்போனா 8 வாரம் போயிடும். 8 வாரம் பாடம் நடத்த மாட்டாங்க. 8 வாரம் பரீட்சை, ப்ராஜெக்ட் அப்படி தான் நடக்கும். ஸோ அதை மீறி வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுங்க. குழந்தை இங்கிலீஷில் பேசினா கூட முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுங்க. ஏதாவது மெயில் போட்டால் உடனே படிங்க, உடனே வாங்க, நீங்களாம் படிச்சுட்டீங்க, வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.